ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பரா இருக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் 1 மீல் எ டே டயட் எடுத்து எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு, எவ்வளோ இன்ச் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது ஒரு 90 டேஸ்க்கு வந்து ஒரு 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எனக்கு நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதை வந்து லாங் வீடியோஸாகவும் ஷார்ட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ யாராவது புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரெகுலராக நான் என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன், எவ்வளோ வெயிட் இருக்கேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா இல்லையா, இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸ் வந்து என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 90 டேஸ் நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த 90 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோடய ஈட்டிங் விண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 பிஎம்லேருந்து 8 நைட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு வீக் டேஸ்லாம் எந்த டைம்னாலும் என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் வீக்கெண்ட் அப்படின்னு வரப்போ மேக்ஸிமம் நைட் டைமில் தான் நாங்கள் எப்போயாவது டின்னருக்கு வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 12 to 8 PM அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நான் இந்த இதை ஃபோக்கஸ் பண்ண போகிறது 90 டேஸும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஒயிட் ரைஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காமல் இருக்க தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் 90+ இருக்கிறேன் அப்படிங்கிறனால வெயிட் லாஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கணும். ஒர்க் அவுட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னால் நிறைய பண்ண முடியாது என் ஹெல்த் கண்டிஷனால். வாக்கிங் பண்ணுவேன், பட் வாக்கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கத்தாரோட கிளைமேட் கண்டிஷனுக்கு ஜிம்முக்கும் போக முடியல, வெளியிலையும் போக முடியல. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் வந்து ரொம்ப கஷ்டம் தான் வாக்கிங்க்கு போகிறதே அப்படிங்கிறப்போ என்னோடய ஃபுட்டில் தான் நான் வந்து மெயினாக குறைக்கணும். ஸோ அதனால தான் என்னோடய மெயின் மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 12 to 8 பிஎம்குள்ளே என்னோடய ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்றணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கார்ப் எடுக்காமலும் ஜங்க் ஃபுட் எதுவுமே எடுக்காமலும் பார்த்துக்கணும். இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி வந்து டே 1 என்ன வெயிட் இருந்தேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன், எவ்வளோ கலோரிஸ் இருந்தது அந்த ஃபுட்டு அப்படிங்கிற எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 1 90 டேஸ் சேலஞ்சில் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 97.6 kg இருக்கேன். ஓஎம்ஏடியோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 96.8 இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 800 கிராம் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். ஏன்னா கேக் அது இதெல்லாம் சாப்பிட்டதால. இப்போது இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபுல் டேவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா தண்ணி வந்து நிறையா குடித்தேன். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் மீல் நான் எப்போ சாப்பிட்றேன்னா 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன், சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ப்ரோட்டீனும் இருக்கணும், வெஜிடபிள்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறனால நான் ஏற்கனவே சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து எடுத்துக்காமல் இருக்கலாம், அதாவது சிம்பிள் கார்ப் எதுவுமே எடுத்துக்காமல் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மெஷர் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு கலோரிஸ் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதால. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாசிப்பருப்பு வந்து நான் ஸ்ப்ரவுட் பண்ண வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அது பாப்பாக்காக ஸ்கூலுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ஒரு 40 கிராம் மீதி இருந்தது. ஸோ அதையுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து எனக்கு வந்து ஒரு 100 கிராம் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது கூட ஒரு ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன், அதாவது பெரிய டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். அதாவது 30 கிராம் இருந்தது நான் மெஷர் பண்ணப்போ. கொஞ்சமாக மிளகாய் பொடியும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. நான் சும்மா வீடியோ கால்லாம் சொல்ல, நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ஸோ கேலரிஸும் சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலையுமே நான் எடுத்திருந்தேன். ஸோ இதோட கேலரியுமே அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கா ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டேன். ஸோ அந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா டிஃபன் பாக்ஸில் சாப்பிடாமல் கொண்டு வந்தது. ஸோ அதனால தான் பிக்சர் எடுக்கல, ஜஸ்ட்டு கலரிஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு என்னோடய அடுத்த மீல் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபேஜ் பொரியலும் ஒரு 2 எக்கும் வந்து நான் ஃபுல் பாயில் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். கேபேஜ் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 கிராம்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ இதோட கேலரிஸ் வந்து இதுதான். ஒரு நாளைக்கு வந்து நான் நல்லா வெயிட் குறைக்கணும் அப்படின்னா 1200 கேலரிஸ் தான் நான் எடுத்துக்கணும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால ஃபுல்லாக என்னால் எடுத்துக்க முடியல, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன்.
ஒரு 4:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கட்டர் ட்ரிங்க், இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில், தயவுசெய்து செக் பண்ணி பாருங்கள். ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் வெயிட் லாஸ்க்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி வெயிட் லாஸ்க்கு எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டாக குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி குடிங்க. நான் வந்து இன்றைக்கி 4:30க்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இதான் என்னோடய லாஸ்ட் மீல்னு சொல்லிட்டு நான் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மஸ்க் மெலனும் வாட்டர் மெலனும் நான் வந்து எடுத்திருந்தேன். வாட்டர் மெலன் வந்து அரௌண்ட் 350 கிராம் இருந்துச்சு. மஸ்க் மெலன் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருந்துச்சு. ஸோ இதோட கேலரிஸ் வந்து இதுதான். இதோட என்னோடய லாஸ்ட் மீல் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி வந்து வரகு அரிசியில் வந்து நான் மில்லட் பொங்கல் வந்து பண்ணியிருந்தேன். எப்போயுமே வரகு அரிசியில் தான் நான் பொங்கல் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு ஊட்டுறப்போ ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் சாப்பிட்டேன். அதை வந்து கலரிஸில் ஆட் பண்ணல. பட் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 50 to 60 கலரிஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் நெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன் பொங்கலில், அதனால். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேலரிஸ் இது தான் நான் இன்றைக்கி சாப்பிட்ருக்கேன். பட் 1200 எப்படியாவது ரீச் பண்ண நான் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை. நான் ஒர்க் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி வீடியோ. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. See you.